வணக்கம் நண்பர்களே. வெயில் மண்டையை பொளக்குது. வெளியில் தலை காட்டவே முடியல. காலையில் 12 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் மிக அதிகபட்சமான வெயில் காணப்படுது. தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அதிகபட்சமாக 112 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் திடீர்னு குறைஞ்சிரும். வயதானவர்கள், முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதிகபட்ச வெப்பம் உங்கள் உடம்புலேருந்து வெளியே போயிடுச்சுன்னா தலை சுற்றல், மயக்கம், உயிருக்கு கூட ஆபத்து நேரிடலாம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நிறைய தண்ணி கொடுங்க. இந்த நேரத்தில் வெளியே போகாமல் இருங்க. வீட்டில் குளிர்ச்சியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ இந்த வெப்பநிலை எப்படி ஏற்படுகிறது, எப்படி உயர்கிறது என்பதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதிகளில் 40 டிகிரி அதுக்கு மேலே போகும்போது வெப்பம் உயர்கிறது என்று சொல்கிறோம். மலைப்பகுதிகளில் 37 டிகிரி அதுக்கு மேலே போனால் வெப்பநிலை உயர்கிறது. கடலோர மாவட்ட பகுதிகளில் 37 அதுக்கு மேலே போகும்போது வெப்பநிலை மாறுபடுகிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்தாற்போல் மாற்றம் ஏற்படுகிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் நமக்கு வடமேற்கு பகுதியிலிருந்து காற்று வீசுகிறது. பொதுவாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பகுதிகளில் மலை சூழ்ந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வெப்பம் அதிகமாகவே ஏற்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய காற்றின் வழியாகத்தான் இந்தியாவுக்குள்ள வெப்பநிலை உயர்கிறது. பொதுவாக பாருங்கள், ஒரு இடத்துல ஒன்று வெளியிலேருந்து வர காற்றின் மூலமாக வெப்பநிலை உயரணும், அல்லது அங்கு ஏதாவது இருக்கக்கூடிய பொருள்கள் மூலிமா வெப்பம் உருவாகணும். இந்த ரெண்டு முயற்சியில் மட்டும்தான் வெப்பம் அதிகமாக இருக்கணும். பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா 2 கைகளை தேய்ச்சி பாருங்கள், ஒரு வெப்பம் உருவாகும். 2 மரக்கட்டைகளை தேய்த்திங்கன்னா வெப்பம் உருவாகும். 2 கல்லை தேய்ச்சோம்னா சூடு, அதாவது நெருப்பு உருவாகும். அப்போ ஏதாவது உராய்வு ஏற்படுகிற போது அங்கு வெப்பம் அதிகமாகிறது. இப்போ பூமி பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. அதே நேரத்தில் இந்த கோடை காலத்தில் வடமேற்கு பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்று பூமியை விட வேகமாக வீசுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு அழுத்தம், ஒரு உராய்வு பார்த்தீங்கன்னா இந்த பூமி மேலே சமவெளி பகுதியில் ஒரு வெப்பத்தை உருவாக்குகிறது. இது வெளியிலிருந்து வரக்கூடிய காற்றின் மூலியமாக. அதே நேரத்தில் இந்த கோடை காலத்தில் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய மேலடுக்கு சுழற்சி காற்று பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை உருவாக்குது. அந்த காற்று அழுத்தம் ஏற்படுகிற போது இங்கு அதிகமான வெப்பம் உருவாகிறது. வட இந்திய மாநிலங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800லேருந்து 1600 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு வெப்பம் பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக இருக்கும். எப்படி ஒரு மூடாக்கு போர்வை மாதிரி பூமியின் மேற்பகுதியில் காற்று ஒரு நிறைவாக செறிந்து இருக்கும். அப்போ 2-3 நாட்களுக்கு அந்த வெப்பநிலை அப்படியே இருக்கிறது. தென்னிந்திய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்லேருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அடர்த்தியாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு நாளைக்குமே வெப்பநிலை மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த காரணமாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பொதுவாக இந்த வெப்பநிலை அதிகமாக உயர்கிற போது நிலப்பகுதிகளில் சூடாகுது. இப்போ நம்ம பார்த்துருப்போம், சூரியன்லேருந்து கதிர்வீச்சு வருது. அது தண்ணியில் விழுகிற போது எவ்வளவு சூடாக இருக்கிறது, தரையின் மேல் விழும்போது எவ்வளோ சூடாக இருக்குது, இதே ஒரு மணற்பரப்பின் மேல் விழுகிற போது எவ்வளோ சூடாக இருக்குது, தகரத்தில் விழுகும்போது எவ்வளோ சூடாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ வரக்கூடிய வெப்பம் எந்த பகுதிகள் விழுகுதோ அதை பொறுத்து அந்த வெப்பநிலை அதிகரிக்கிறது. இப்போ அட்லாண்டிக் கடல்லேருந்து வரக்கூடிய அந்த அழுத்த காற்று வடமேற்கு பகுதியிலேருந்து வரக்கூடிய இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வரக்கூடிய அந்த காற்று என்ன ஆகுதுன்னா மேகங்களை கலைச்சி விட்டுறது. இப்போ மேகங்கள் கலையிறதுனால சூரியனிலிருந்து அளவுக்கு அதிகமான வெப்பம் பூமியில் விழுகுது. பூமியில் விழுகிற போது ஏற்கனவே இங்கே ஏற்படக்கூடிய அந்த உராய்வின் மூலியமாக இந்த வெப்பம் பரவலாக அதிகரிக்கிறது. அப்போ ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதம் சுத்தமாக அறவே வறண்டு போயிடுது. இப்போ நிறைய காடுகள் வெட்டினது, வாகன பெருக்கம், புகை அதிகமாக உருவாகிறது, ஏசி, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய மின்சாதனங்கள் மூலிமா கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி ஆகும்போது நிறைய ஓசோனில் ஓட்டை விழுகுது. ஏற்கனவே இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஆர்க்டிக் பகுதிகளில் அந்த பனிப்பாறைகள்லாம் உருகிறதுனால வெள்ள காலத்தில் அதிகமாக வெள்ளம் இருக்கும். அதே மாதிரி மழை காலத்தில் மழை அதிகமாக இருக்கிற மாதிரி வெயில் காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வெப்பநிலை உயர்ந்து கொண்டே போகிற போது பார்த்தீங்கன்னா நமக்கு மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பயிர்களும் கருகிறோம். அடிப்படையாக நம்ம பாருங்கள், சாதாரணமாக ஒரு குறுகிய நாளில் விளையக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களுமே கிடைக்காம போயிடும். அப்போ அந்த வெப்பம் உருவாகக்கூடிய காரணம் வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்த காற்று, 2வது பூமியின் மேற்பகுதி மேல் விழக்கூடிய அந்த வெப்பநிலையை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கிறது. காடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 33% இருந்ததுனா தான் அந்த வெப்பநிலையை அது பாதுகாக்க முடியும். இப்போ கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4% தான் அந்த காடுகளே இருக்குதான், மரங்களே இல்லை.
இப்போ மரங்களை அளவுக்கு அதிகமாக வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா வருங்காலத்தில் வெளியவே போக முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும். எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டு உட்காந்துருக்க முடியும்? இப்போ பருவநிலை மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வெப்பம் அளவுக்கு அதிகமாக உயருது. அதனால் நிறைய நோய்களும் உருவாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது, 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நிறைய தண்ணி எடுத்துக்கங்க. காலையில் மாலையில் மட்டும் வேலைகளை பாருங்கள். மதிய பகுதிகளில் குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் பாதுகாப்பாக இருங்க. இந்த வெப்பநிலை இன்னும் கண்டிப்பாக ஒரு 20 நாளைக்கு அதிகமாக நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பத்திரமா இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணுமோ செய்ய முடியும். ஸோ இந்த கடுமையான வெப்பநிலையை பராமரிப்புக்கு தகுந்த முயற்சி எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி. வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.